கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே குடும்பங்களிலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்விலே 1960ஆம் ஆண்டு 17% பிள்ளைகள் தன் தகப்பனாரோடு தொடர்பில்லாதவர்களாக வளர்கிறார்கள். பெற்றோர் விவாகரத்து செய்து கொண்டதினால் தாயோடு அவர்கள் வளர்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு விடுதியிலே தங்கி படித்து வளர்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கிலே 47% பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் தகப்பனை பிரிந்து வாழ்கிறார்கள். அதனால அவர்களை செம்மையான பாதையில் நடத்த ஆள் இல்லாமல் அநேகர் வழிதவறி போகிறார்கள். போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். அப்படி போதை வஸ்துக்களுக்கு அடிமையான அநேகரை எடுத்து விசாரித்து பார்த்ததிலே அவர்களிலே 55% தகப்பனாரோடு இல்லை. ஏதோ காரணங்களால் அவர்களை பிரிந்து வாழ்ந்தவர்கள். சிறைச்சாலையிலே இருக்கும் குற்றவாளிகளிலே 70% தகப்பனுடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்லது தகப்பனாரோடு வாழாதவர்கள். அநேக குடும்பங்களிலே தகப்பனார் இருப்பார், ஆனால் பிள்ளைகளோடு ஒருபோதும் அவர் அன்பாய் பேசி நேரத்தை செலவிட்டதில்லை. இப்படிப்பட்ட குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய மனநிலை மாறுபட்டு காணப்படுகிறது. அநேக ஆண்களுக்கு பிள்ளைகளை ஒழுக்க நெறியிலே வளர்க்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாததும் ஒரு காரணம். தகப்பன்மார் ரட்சிக்கப்படாமல் இருப்பதனால் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவதை குறித்து அவர்கள் கவலை கொள்வதில்லை. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வழிகளை விட்டு பிள்ளைகள் வழி விலகி செல்வதற்கு காரணமாயிருக்கிறார்கள். அதன் சமீப நாட்களிலே அடுத்த சந்ததி என்ற ஒன்று வேண்டும், அது ஒழுக்கமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்கள் விரும்புவதே இல்லை. மனம்புறம் போக்கிலே வாழ்ந்து மடிவோம் என்று இருக்கிறார்கள். குடும்பங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக ஆண்களிடத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் குறைந்து கொண்டு வருவதுதான் குடும்பங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படாமற் போகிறது என்று சொல்லுகிறார்கள். சங்கீதம் 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 33:8 பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. நாம் குடும்பங்களிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம், தேவாலயங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நிர்வாகங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பின்வரும் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களை வழிநடத்தும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.